அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய மாசி மாதம் எவ்வளவு சிறப்பான பலன்கள் கொடுக்க இருக்கு, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எவ்வளவு சவாலான விஷயங்களை சந்திக்க நேரிடும் என்பது பற்றியும், உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் திருமண யோகம் இருக்கா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, கல்வி விஷயங்களில் எப்படி இருக்கும், தொழில் முயற்சி கைகூடுமா, கூட்டுத் தொழில் செய்யலாமா, ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் மிக துல்லியமாக அறிய கவின்ஸ் டைரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மாசி மாதம் பிறக்க இருக்கில்லையா? இந்த மாசி மாதமானது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சில விபரீதங்களையும் சேர்த்தே கொடுக்க இருக்குது. அது என்ன அப்படிங்கறத வீடியோல சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்கள், சரிங்களா? 2026ஆம் ஆண்டில் கும்ப மாதம் பிறக்க உள்ளது. கும்ப மாதம் என்பது மாசி மாதம் ஆகும். கும்பத்தில் சூரியன் வரக்கூடிய மாதமே மாசி மாதம் என்று அழைக்கப்படுகிறது. பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14ஆம் தேதி வரையிலான இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் நடைபெற உள்ளன. பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரி நடைபெறுகிறது. 4 கால பூஜைக்கு தரிசனம் செய்வது, பசுனை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, அன்னதானத்திற்கு உதவி செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும். வாக்கியப்படி மார்ச் 6ஆம் தேதி காலை 8:26 மணிக்கு சனி பெயர்ச்சி நடைபெற உள்ளது. பிப்ரவரி 17ஆம் தேதி மயானக் கொள்ளை நடைபெறும். மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் மாலை 3:30 மணி முதல் 6:47 வரை கிரகணம் நடைபெறுகிறது. இந்த காலகட்டத்தில் விரதம் வழிபாடு செய்வது நன்மையை தரும். இதைத் தொடர்ந்து மாசி மகம் நடைபெற உள்ளது. கும்பத்தில் சூரியன் இருந்து தன் சொந்த வீட்டை பார்ப்பார். இந்த மாதத்தில் நடக்கப்போகும் விஷயங்கள் குறித்து பஞ்சாங்கத்தில் கூறப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த மாசி மாதத்தில் விருச்சிகம் ராசியினருக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். வழக்கு, கோர்ட் கேஸ் போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தபந்த உறவுகள் விஷயங்களில் கவனம் தேவை. பெரியவர்களின் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டும். திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, மண் வாங்குவது, விவசாயம் செய்வது, கால்நடைகள் வாங்குவது, பசுமாடுகள் வாங்குவது போன்ற அபரிதமான நன்மைகள் உண்டாகும். மகாலட்சுமியின் அனுக்கிரகம் உண்டாகும். இதயத்தில் பாதிப்புகள் இருப்பவர்கள் கவனத்துடன் இருப்பது நல்லது. பணவரவு, தொழில் வரவு அற்புதமாக இருக்கும். சூரியன் தன்னுடைய இடத்தை பார்ப்பதால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என எல்லாமே நன்றாக இருக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். செல்வாக்கு கூடும். யோக பலத்தை அதிக அளவில் பெறும் யோகம் உண்டாகும். உத்தியோக மேலாண்மையில் உங்களுக்கு நல்ல பெயர், புகழ் ஏற்படும். எதிர்பாராத நன்மை. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். விசா, கிரீன் கார்டு, துபாய் கோல்டன் கிடைக்கவில்லை என வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் யோகம் உண்டு. படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் எல்லோரும் நன்றாக இருக்கும் காலகட்டம். ஆரோக்கியம், எதிரிகள் விஷயத்தில் கவனம் தேவை. இரத்த தானம் செய்வது நன்மை பயக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் செய்வது நல்லது. அடிவயிறு, இரத்த அழுத்தம், கொழுப்பு, மன அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். துர்க்கை வழிபாடு செய்வது அற்புதமான மேன்மையை தரும். துர்க்கை கவசம் தினந்தோறும் கேட்பது, படிப்பது நன்மையை கொடுக்கும். இந்த மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கலவையான ஆனால் முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும். இந்த மாதம் மனதளவில் சில சிந்தனைகள் அதிகரித்தாலும் உங்கள் முயற்சிகள் வீணாகாது. பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல பலன்களை பெற முடியும். இந்த மாதம் குடும்ப விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். வீடு, நிலம், சொத்து தொடர்பான எண்ணங்கள் உருவாகலாம். சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது வீட்டை சீரமைக்கும் எண்ணம் வரும். மனதில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக தெளிவாகும். உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் சமரசமாக முடியும் வாய்ப்பு உள்ளது. தொழில் மற்றும் வியாபாரம். தொழிலில் முன்னேற்றம் காண முயற்சிகள் தேவைப்படும். மேலதிகாரிகளுடன் பேசும்போது நிதானம் அவசியம். வேலை மாற்றம் நினைப்பவர்கள் நல்ல வாய்ப்புகளை பெறலாம். ஆனால் உடனடி முடிவெடுக்காமல் ஆராய்ந்து முடிவு செய்வது நல்லது. வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கூட்டாளிகளுடன் வெளிப்படையாக நடந்து கொண்டால் லாபம் அதிகரிக்கும். பொருளாதாரம். செலவுகள் அதிகமாக இருக்கும் மாதம்.
வீட்டு தேவைகள், குழந்தைகள் கல்வி, மருத்துவ செலவுகள் போன்றவை அதிகரிக்கலாம். இருப்பினும் வருமானமும் சமநிலையாக வரும். தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்க்கவும். திருமணம் மற்றும் காதல். திருமண யோகம் உள்ளவர்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். குடும்ப சம்மதத்துடன் உறவு முடிவடையும் வாய்ப்பு உள்ளது. தம்பதியருக்கு புரிதல் அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் சாத்தியம் உள்ளது. குழந்தைகளின் கல்வி மற்றும் திறமைகள் மேம்படும். கல்வி. மாணவர்கள் கவனக்குறைவால் சில தடைகளை சந்திக்கலாம். ஆனால் கடின உழைப்பால் தேர்வில் வெற்றி பெற முடியும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு சாதகமான நேரம். ஆரோக்கியம். சிறிய அளவில் உடல் சோர்வு, இரத்த அழுத்தம், தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். உணவில் கட்டுப்பாடு மற்றும் ஒழுங்கான தூக்கம் அவசியம். யோகா, தியானம் பயன் தரும். விசாகம் 4ஆம் பாதம். விசாகம் 4ஆம் பாதம் கொண்டவர்களுக்கு இந்த மாதம் பொறுமை சோதிக்கப்படும் காலமாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உடனடி பலனை தராது, ஆனால் நீண்ட காலத்தில் நல்ல பலனை அளிக்கும். தொழில். வேலை பளு அதிகரிக்கும். மேலதிகாரிகளிடம் உங்கள் திறமை வெளிப்படும் வாய்ப்பு இருக்கும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பற்றிய பேச்சு தொடங்கலாம். வேலை மாற்றம் நினைப்பவர்கள் நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம். வருமானம் நிலையானதாக இருக்கும். இருப்பினும் வீட்டு தேவைகளுக்கான செலவுகள் அதிகரிக்கலாம். சொத்து தொடர்பான முதலீடுகள் நல்ல பலன் தரும். குடும்பம். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் சரியாகும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் வாய்ப்பு உள்ளது. திருமணம் மற்றும் காதல். திருமண யோகம் உள்ளவர்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். குடும்ப சம்மதத்துடன் உறவு முடிவடையும் வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியம். மார்பு, வயிறு தொடர்பான பிரச்சனைகள் சிறிது கவனிக்க வேண்டியது. உணவில் கட்டுப்பாடு அவசியம். பரிகாரம். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானை வழிபடுதல் நல்லது. அனுஷம். அனுஷம் நட்சத்திரத்தினருக்கு மாசி மாதம் மிகவும் சாதகமானதாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பல நல்ல செய்திகள் இந்த மாதம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும். அரசாங்க உதவி அல்லது அனுமதி கிடைக்க வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் லாபம் உயரும். பொருளாதாரம். வருமானம் நிலையானதாக இருக்கும். சேமிப்பு செய்யும் எண்ணம் வரும். தங்கம், நிலம் போன்றவற்றில் முதலீடு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை. தம்பதியருக்கு நல்ல புரிதல் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழல் நிலவும். திருமண யோகம். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். உறவுகள் விரைவாக முடிவடையும் சாத்தியம் உள்ளது. ஆரோக்கியம். உடல் நலம் சீராக இருக்கும். மன அமைதி கிடைக்கும். பரிகாரம். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் அல்லது சனீஸ்வரர் வழிபாடு நல்ல பலன் தரும். கேட்டை. கேட்டை நட்சத்திரத்தினருக்கு இந்த மாதம் சவால்கள் இருந்தாலும் வளர்ச்சியை தரும் மாதமாக இருக்கும். தொழில். பணியிடத்தில் போட்டி அதிகரிக்கும். உங்கள் திறமை நிரூபிக்க வேண்டிய சூழல் வரும். வெளிநாடு வாய்ப்பு அல்லது வெளியூர் பயணம் ஏற்படலாம். பொருளாதாரம். செலவுகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படலாம். ஆனால் மாத இறுதியில் பணவரவு சமநிலையை அடையும். கடன் கொடுக்க அல்லது வாங்க எச்சரிக்கை அவசியம். குடும்பம். சில நேரங்களில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். பேசும் வார்த்தையில் கவனம் தேவை. பெற்றோரின் உடல்நிலையில் கவனம் அவசியம். காதல் மற்றும் திருமணம். காதல் உறவில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம். பொறுமையுடன் நடந்தால் சரியாகும். திருமண பேச்சுகள் தாமதமாகலாம். ஆரோக்கியம். மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் தோன்றலாம். யோகா மற்றும் தியானம் பயன் தரும். பரிகாரம். செவ்வாய்க்கிழமை முருகன் கோவில் சென்று அர்ச்சனை செய்யவும். ஓம் சரவணபவ ஜபம் நன்மை தரும். மொத்தத்தில் மாசி மாதம் விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரப்படி பலன் மாறுபடும். அனுஷம் அதிக நன்மை காணும். விசாகம் மெதுவான முன்னேற்றம் காணும். கேட்டை சவால்களை சந்தித்தாலும் இறுதியில் சாதகமாக முடியும். வழிபட வேண்டிய தெய்வங்கள். முருகன், தடைகள் நீங்கி முன்னேற்றம் பெற. ஆஞ்சநேயர், மன உறுதி மற்றும் துணிச்சல் அதிகரிக்க. அம்பாள், அதாவது துர்கை, குடும்ப அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு. செவ்வாய்க்கிழமை சிவன் கோவில் சென்று அர்ச்சனை செய்யலாம். ஓம் நமசிவாய அல்லது ஓம் சரவணபவ மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிக்கலாம்.